ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அழகான மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேனோ அதை எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்களும் வீட்டில் இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட நெய்பர்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் இந்த ப்ராடக்டை வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே எப்படி செய்யணும் அப்படின்றத நான் எலாபரேட்டாக நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நான் செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர், மில்லட்டில் வெயிட் லாஸ் பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ காமிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதோடைய அளவுகள் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அதாவது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கம்பு, பனிவரகு, ராகி, பச்சை பயிறு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி, கருஞ்சீரகம், மிளகு, சுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே எவ்வளோ அளவுகளில் எடுக்கணும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க. இந்த மில்லட்ஸ் வெயிட் லாஸ் பவுடர் வந்து நம்ம சேனலில் இப்போ நியூவாக லான்ச் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் லான்ச் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது, அப்லோட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு இதை பிஸ்னஸாக எப்படி பண்ணணும் அப்படின்றதோ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இத்தனை பொருட்களும் ரொம்ப மீடியம் ஸ்பீடில் வச்சு, அதாவது ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, நல்லா திக் பாட்டம் கடாய் இல்லை பேன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு பொருளாக தான் நான் போட்டு வறுத்து எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா பனிவரகு, ராகி, பச்சை பயிரெல்லாம் 50 கிராம், அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி பொருட்கள் எடுத்திருக்கோம். இதையே நீங்கள் 1 கேஜி இல்லை 2 கேஜிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத இனி ஃப்யூச்சரில் வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒவ்வொரு பொருளாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஆளி விதை நான் முதல்ல சொல்லலை. ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ட்ரெடிஷ்னலாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் ஸ்டமக்கில் 1 டம்ளர் வார்ம் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் மோர் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கன்சியூம் பண்ணணும். இதை கன்சியூம் பண்ணி ஒரு 2 to 3 months பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஒரு 1 டம்ளர் நம்ம எடுத்துக்கணும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்க லேடிஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நானும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த கருவேப்பிலை, மற்ற மில்லட்ஸ், அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், இதிலலாம் இருக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கால்சியம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சுக்கு ஒரு பீஸ் ஆட் பண்ணுறோம், 6 கிராம் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்துக்கிட்டோன்னா தூள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி, அதாவது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, பிங்க் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஆற வச்சு அதுக்கடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இந்த சால்ட்டை போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சூடுலேயே, மிதமான சூடுலேயே வறுத்தாலே போதும். அதுக்கடுத்து நம்ம இப்போது வறுத்த எல்லா பொருட்களும் இங்கே ஆற வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் அரைச்ச உடனே
கிளாஸ் பாட்டிலோ இல்லை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த முறையில் செய்ய முடியல, எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி தீபாஸ் வாவ் கிச்சனில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ், 1/2 கேஜி, 1 கேஜி இந்த பேக்கிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் விலை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஃபர்ஸில் உங்களுக்கு என்ன ஆஃபர் வருது, என்ன கிஃப்ட் வருது அப்படின்றதும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. இன்றைக்கி லான்ச்காக நம்ம வந்து ஆஃபர் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, முருகருடைய வேல் வந்து கார் டேஷ்போர்டில் வைக்கக்கூடிய வேல் வந்து ஆஃபராக கொடுக்க போகிறேன். ஸோ 200 கிராம்ஸ் வந்து 199 ஆஃபர் ப்ரைஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பொடியை நீங்கள் அரைச்சி முடித்தோன்னே கண்டிப்பாக சலிக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நைஸ் பவுடராக கிடைக்கும். வார்ம் வாட்டரில் 1.5 ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுலையோ இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வீட்டிலேயே சுத்தமான முறையில் இந்த வெயிட் லாஸ் பவுடரை மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். இதில் மிளகு, கருஞ்சீரகம், சுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்லிம் மிக்ஸ்ன்னு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விண்டோ பவுச்சஸில் உங்களுக்கு ஏர்டைட் பவுச்சஸ்லேயும் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு 1/2 கேஜி 1 கேஜி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வித் ஆஃபர் ஆர் கிஃப்டோட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம தீபாஸ் வாவ் கிச்சன் சேனல்ல இருந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதுனால இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாம் இனி வர வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு பெல் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.